ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற ஆடையிலிருந்து விலகி என்னை நான் ஆத்மா என்ற அனுபவம் செய்கின்றேன். நான் பிராமணனிலிருந்து தேவதையாக ஆகின்ற ஆத்மா. நான் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்ற ஆத்மா. நான் என்னுடைய பிராமண குலத்தின் நஷாவில் இருக்கின்ற ஆத்மா. நான் இந்த பழைய உலகத்தில் இருந்து நங்கூரத்தை எடுத்துவிட்ட ஆத்மா. நான் கையினால் காரியம் செய்து கொண்டேன். புத்தி சதா தந்தையின் நினைவில் இருக்கின்ற ஆத்மா. நான் கர்மயோகியாக இருக்கும் உண்மையான பிராமண ஆத்மா. நான் தாமரை மலருக்கு சமமான ஆத்மா. நான் சதா ஆத்மா அபிமானியாக இருப்பதற்கான புருஷார்த்தம் செய்கின்ற ஆத்மா. நான் காமம் என்ற மகா விரோதி மீது வெற்றி பெறுகின்ற ஆத்மா. தந்தை மூலமாக நான் சதா சுகமானவனாக ஆகின்ற ஆத்மா. பிராமணனாகிய நான் சிவ தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வதை கடமையாக கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் பிராமணன் தாத்தாவிடமிருந்து பிரம்மா மூலமாக ஆஸ்தி பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவு செய்கின்ற ஆத்மா. பிராமணனாகிய நான் ஞானம் நிறைந்த ஆத்மா. இதை வடிவமான தந்தையை அதிகம் நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் முதலில் அசரீரியாக வந்தேன். மீண்டும் அசரீரியாகி திரும்பி செல்கின்ற ஆத்மா. நான் தெய்வீக சம்பந்தத்தில் இருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது சொர்க்கத்தின் தேவி தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் மனம், சொல், செயலில் மிகச் சரியாக நடந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்ற ஆத்மா. நான் புருஷார்த்தத்தின் மூலம் தூய புத்தி உள்ளவனாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையின் வழிமுறைப்படி மட்டும் நடந்து செல்கின்ற ஆத்மா. நான் பழைய உலகத்தில் இருந்து கொண்டு தாமரை மலருக்கு சமமாக பவித்திரமாக இருக்கின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத் படி உலகத்தை தூய்மையான சொர்க்கமாக ஆக்குகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக சூத்திரனிலிருந்து
பிராமணாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்போது ஈஸ்வரனின் வழிப்படி பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் சொர்க்கத்திற்கு தகுதியுடையவனாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. பிராமணனாகிய நான் தந்தையிடமிருந்து படித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் பவித்திரத்தாவின் உறுதிமொழி எடுத்துக்கொள்கின்ற ஆத்மா. நான் 84 பிறவிகளை முடித்துவிட்ட ஆத்மா. நான் சுத்த அகங்காரத்துடன் இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையை மட்டும் நினைவு செய்து பாவக்கர்மங்களை விநாசமாக்கி விடுகின்ற ஆத்மா. நான் அனைவரும் சேவை செய்கின்ற ஆத்மா. நான் இப்போது ஞான ரத்தினங்களால் பையை நிரப்பிக் கொள்கின்ற ஆத்மா. நான் இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டு தொழிலையும் செய்கின்ற ஆத்மா. நான் இப்போது சங்கமிகவாசியாக இருக்கின்ற ஆத்மா. அரைக்கல்பமாக நாயகியாகிய நான் நாயகனை நினைவு செய்து கொண்டு வந்திருக்கின்ற ஆத்மா. நான் மனம், சொல், செயலில் மிக மிக சரியானவனாக ஆகின்ற ஆத்மா. நான் பிராமணனாகி நல்ல கர்மத்தையே செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து கிடைக்கும் அறிவுரையின்படி முழுமையாக நடந்து கட்டளைப்படி நடப்பவனாக ஆகின்ற ஆத்மா. நான் கர்மயோகியாகி ஒவ்வொரு காரியத்தையும் செய்கின்ற ஆத்மா. நான் அனைவரின் புத்தி என்ற பையை ஞான ரத்தினங்களால் நிரப்புகின்ற ஆத்மா. நான் டபுள் லைட் ஆகி கர்மாதி அவஸ்தாவை அனுபவம் செய்யக்கூடிய கர்மயோகி ஆத்மா. எப்படி கர்மத்தில் வருவது இயல்பாக ஆகியிருக்கிறது, அதே போல நான் கர்மாதி ஆவது இயல்பாக ஆக்கிவிடுகின்ற ஆத்மா. நான் டபுள் லைட் ஆகியிருப்பதற்காக கர்மம் செய்யும் போது என்னை ட்ரஸ்டி என்று புரிந்து கொள்கின்ற ஆத்மா. நான் ஆத்மீய ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கு அபியாசம் செய்கின்ற ஆத்மா. நான் ட்ரஸ்டி மற்றும் ஆன்மீக ஸ்திதியில் நிலைத்திருந்து வினாடியில் கர்மாதி வினாடியில் கர்மயோகியாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. என்னிடம் என்னென்ன விசேஷத்தன்மைகள் உள்ளனவோ அவற்றை முன்னால் வைக்கின்ற ஆத்மா. நான் ஒரு ஸ்ரீமத் படி நடக்கின்ற ஆத்மா. நான் ஒற்றுமை மற்றும் விசுவாசத்தின் விசேஷத்தன்மை மூலம் வெற்றி நிறைந்தவனாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த
ஒவ்வொரு சோமானங்களையும் நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு மனதார எனது நன்றிகளை சொல்கின்றேன். ஓம் சாந்தி.